தமிழ் சினிமாவோட தேனிசை தென்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம தேவா அவர்களோட பல வெற்றி பாடல்களுக்கு பின்னாடி அவரோட சகோதரர்களான சபேஷ் மற்றும் முரளியோட பங்களிப்பு நிறைய இருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இப்படி இருக்க நேரத்தில் இசையமைப்பாளரும் தேவா அவர்களோட சகோதரருமான சபேஷ் அவர்கள் உடல் நலக்குறைவால காலமாயிருக்கார். அவரோட இறப்புக்கு பல பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் எவ்வளோ பங்களிப்பை கொடுத்திருக்காரு, என்னென்ன ஹிட் பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இசையமைப்பாளர் சபேஷ் மற்றும் அவரோட சகோதரர் முரளி கூட இணைஞ்சு சபேஷ் முரளி அப்படின்ற பேர்ல தனி இசையமைப்பாளர்களா பல மறக்க முடியாத பாடல்களை இந்த திரையுலகத்திற்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தேவா அவர்களோட படங்கள்லையுமே பின்னணி இசையில ஒரு பெரிய பங்கு இவங்க ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. அதனாலே மோஸ்ட்லி தேவா அவர்களோட படங்கள்ல பாத்தீங்கன்னா இசை உதவி அப்படின்னு சொல்லிட்டு சபேஷ் முரளி அப்படின்ற பேர் தான் போட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ சபேஷ் முரளி அவங்களோட கூட்டணியில இணைஞ்சு இசையமைத்த ஹிட் லிஸ்ட் படங்களை தான் இப்போ பார்க்க போறோம். தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், சமுத்திரம், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி அப்படின்னு சொல்லி பல ஹிட் படங்களுக்கு இவங்க இசையமைச்சிருக்காங்க. முக்கியமா சமுத்திரம் படத்துக்காக சபேஷ் 30 டியூன் கம்போஸ் பண்ணாராம். அதுல இருந்து ரவிக்குமார் தேர்வு செஞ்ச பாடல்கள் தான் படமாக்கப்பட்டுச்சு அப்படின்றத அவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சபேஷ் அவர்கள் பல கானா பாடல்களையும் கொடுத்திருக்காரு. அது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச்மே ஆயிருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாந்தோட நடிப்பில் வெளியான கண்ணெதிரை தோன்றினாள் அப்படின்ற படத்தில் கொத்தால் சவடி லேடி அப்படின்ற கானா பாட்ட சபேஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவரோட முதல் பாடல் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லியாகணும். அதை தொடர்ந்து ராஜ் கபூர் இயக்கத்தில் அஜித் மீனா நடித்த ஆனந்த பூங்காற்றே அப்படின்ற படத்தில் உதயம் தியேட்டரில் அப்படின்ற பாட்டையும் சபேஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த பாட்டெலாம் அந்த டைம் பீரியடில் பட்டி தொட்டி எங்கும் கலக்கிட்டு இருந்த ஒரு பாட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ வரைக்குமே அந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உதயம் தியேட்டரை இடிச்ச அந்த சமயத்துலலாம் இந்த பாட்டு தான் திரும்பியுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாகணும். அடுத்ததாக கோரிப்பாளையம் படத்தில் வரக்கூடிய ஒட்ட ஒடசல் அப்படின்ற கானா பாட்டையும் இவர் தான் பாடியிருக்காரு. அதிலே முக்கியமாக நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்ச தேவதையை கண்டேன் அப்படின்ற படத்துல ஒரே ஒரு தோப்புல அப்படின்ற பாட்டை நம்ம சபேஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. பட் ஆனால் இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கிறப்போ இவர் தான் இந்த பாட்டை பாடினார் அப்படின்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாம தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி பாட்டெல்லாம் கேட்டு நம்ம நல்லா வைப் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பட் இருந்தாலும் யார் இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோக்கா யோசிக்கிறதே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக சபேஷ் அவர்கள் பண்ண பல பாட்டு ஒரு ட்ரெண்டிங்கான லிஸ்ட்ல தான் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியாகணும். முக்கியமாக நம்ம காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படின்ற பாட்டை சபேஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த பாட்டெல்லாம் இப்போ வரைக்கும் சின்ன பசங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாம பல ஹிட் பாடல்களை சபேஷ் அவர்கள் இந்த தமிழ் சினிமாக்காக கொடுத்துருக்காருங்க. ஏன்னா கானா பாட்டும் சரி, மற்ற இசையமைப்பிலையும் சரி, எல்லா இடங்களிலுமே இவரோட பங்களிப்பு பெருசாக தான் இருந்திருக்கு. முக்கியமாக தேவா அவர்களோட பல வெற்றி படங்களுக்கு பின்னாடி இவரோட உழைப்பு பெருசாக இருக்கு அப்படின்றத அவரே பல இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தமிழ் இசை உலகத்தில் ஒரு முக்கிய கலைஞனாக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய துயரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக இவரோட இறப்பு செய்தி கேட்டதுக்கு அப்புறமா இவர் பாடின பல பாடல்களை இப்போ மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த பாட்டெலாம் இவர் தான் பாடினாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவருக்காக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இசையமைப்பாளர் அப்படின்னா நம்ம நிறைய பேர் இவர் தான் பாடினார் அப்படின்னு தெரியும், பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் சபேஷ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப அமைதியான ஒருத்தர். முக்கியமாக நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியாது அப்படின்றதையும் சொல்லியாகணும். தேவாவோட தம்பி அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலுமே அவர் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காரு, இந்த தமிழ் சினிமாக்கு அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ரசிகர்களும் சரி, சினிமா பிரபலங்களும் சரி அவரோட இறப்புக்காக இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக நம்மளும் அவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம்.